Good day students. In this video today we are going to know about accounts of non-trading organizations. It includes receipts and payments account, income and expenditure account, balance sheet. First of all, we should know what is non-trading organizations. The main objective of this concern is to serve their members and not profit making. It includes hospitals, educational institutions, sports clubs, political association, charitable societies, cultural association, literary societies, etc. So non-trading organization na என்னன்னா any concern, their primary motto, அவங்களோட குறிக்கோள் என்னன்னா லாபம் சம்பாதிக்கிறது கிடையாது. அது இல்லாமல் அதை சார்ந்த மெம்பர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறது தான் நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதில் எது வரும்னா ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்போர்ட்ஸ் கிளப், பொலிட்டிக்கல் அசோசியேஷன், சேரிட்டபிள் சொசைட்டிஸ், கல்ச்சுரல் அசோசியேஷன், லிட்ரரி சொசைட்டிஸ் எல்லாமே நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ஸ் வரும். ஸோ நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்றது லாப நோக்கான கம்பெனி கிடையாது. Receipts and payment account. It is simply a summary of all cash and bank transactions for a year. Account starts with opening balance of cash in hand and with bank on debit side. It closes with closing balance of cash and bank on credit side. All receipts of cash or check are recorded on debit side, and all payments by cash and checks are recorded on credit sides. ஸோ இந்த அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்றது ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறது ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகும்போது கேஷ் இன் ஹேண்ட் ஆர் வித் பேங்க்ல டெபிட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். க்ளோஸ் ஆகிறது கிரெடிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அப்படின்னு க்ளோஸ் ஆகும். இதில் டெபிட் சைடு ஆல் ரிசிப்ட்ஸ். ஸோ ஆல் ரிசிப்ட்ஸ் இஸ் நத்திங் பட் ஸோ நமக்கு என்னென்ன ரிசீவ் ஆகுது, கேஷா செக்கா என்ன ரிசீவ் ஆகுதோ அது எல்லாமே டெபிட் சைட் போடணும். ஆல் தி பேமெண்ட்ஸ், ஸோ நம்ம என்னென்ன பேமெண்ட்ஸ் மீட் பண்ணுறோமோ பை கேஷ் ஆர் செக்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் கிரெடிட் சைட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். The account is prepared for current year or period from receipts and payments account and has no relation to previous or following years. All revenue incomes are shown on the credit side, whereas all revenue expenses are shown on debit side. If the credit total exceeds debit total, the difference is surplus, known as excess income over expenditure. On the other hand, if the debit total exceeds credit total, the difference is deficit and is called excess of expenditure over income. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்னென்னா, ஸோ அந்த வருஷத்துக்கானது மட்டும்தான் இதில் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த வருஷத்துக்கான எவ்வளோ வரவு எவ்வளோ செலவு அதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஆல் ரெவென்யூ இன்கம்ஸ் ஆர் ஷோன் ஆன் த கிரெடிட் சைடு. ஸோ ஆல் த ரெவென்யூ இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடு இருக்கும். ஆல் த ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் ஆர் ஷோன் ஆன் டெபிட் சைடு. அதே போல் கிரெடிட் சைடில் இருக்க டோட்டல் எக்ஸீட்ஸ் டெபிட் டோட்டல். ஸோ கிரெடிட் சைடில் பேலன்ஸ் அதிகமாக இருந்தது, டெபிட் சைடில் கம்மியாக இருந்ததுன்னா கிரெடிட் டோட்டல் டெபிட் டோட்டலோட எக்ஸீடாக இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால் நிறை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ செலவோட வரவு அதிகமாக இருக்குது. இஃப் த டெபிட் டோட்டல் எக்ஸீட் கிரெடிட் டோட்டல். ஸோ டெபிட் டோட்டல் கிரெடிட்டோட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா அது பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். அதனால ஸோ எவ்வளோ இன்கம் வருதோ இன்கத்துக்கு மேலே செலவுகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்? ஸோ இட் இஸ் a real account. Income and expenditure account, it is a nominal account.
receipts and payments account. It contains summary of actual receipts and payments of a particular period. It contains revenue, income and expenses of a particular period. It includes capital as well as revenue items. It includes only revenue items. It starts with the opening cash and bank balance and ends with the closing cash and bank balance. There is no opening balance, but it ends with the surplus or deficit for the year. It shows receipts and payments of the previous year, current year and subsequent years if cash is received in current year itself. It shows only incomes and expenditure of the current year. It is prepared in lieu of cash book. It is prepared in lieu of profit and loss account. Since all accounts, personal, real and nominal, are recorded in this account, it is not necessary to prepare balance sheet along with this account. The balance sheet must be prepared in order to account for the personal and real account. No adjustments are required at the end of the year. Adjustments are required to find the true surplus or deficit at the end of the year. It is prepared on the basis of cash system of accounting. It is prepared on the basis of mercantile system of accounting. So right now we are looking at a pro forma of receipts and payments account. So it includes receipts and payments. For receipts and payments, it starts with the to balance brought down, that is debit side, cash, bank, again two subscriptions relating to previous year, for current year, for future year. We should add all the things under the column of subscription. Then to life membership fees, to entrance fees, to donations, to income from lecturers and concerns, and to rent. On the other hand, payment side, we have by rent and taxes, by salaries, by electricity, by printing and stationery, by purchase of furniture, by purchase of books, by purchase of investments, by insurance, by repairs, by miscellaneous expenses, then by balance carried down, cash balance as well as bank balance. Then specimen form of income and expenditure account is given below. Income and expenditure account for the year ended. Receipts for debit side, to revenue payments, it includes rent, interest, salary, repairs, etc. For this we need to deduct previous year as well as future years and future period, add outstanding expenses for current year. Then to loss on sale of assets, to depreciation on fixed assets, to bad debts, etc. to surplus, that is excess of income over expenditure, that is a balancing figure. Then payment side, credit side, by revenue receipts, it includes subscriptions, rents, interest, entrance fees, etc. less relating to previous period, less relating to future period, add accrued income. By other receipts, by profit on sale of assets, by deficit, that is excess of expenditure over income, that is also a balancing figure. Then we came to know about the format of balance sheet. In balance sheet we have liabilities and asset side. Liabilities, first one is capital fund and opening capital. If there is any surplus you need to add, if there is any deficit you need to deduct. Then life membership fees. Then second one is capitalist value of donation, grant, subscription for specific purpose, legacy, endowment fund, entrance fees. And third one is special funds, balance of previous year plus received during current year minus expenses paid out of fund. The special fund is mostly it's like a competition fund. Any competition held on behalf of club or any education institution, it should be taken into account. Then bank overdraft, income received in advance, outstanding expenses, creditors. On asset side we have fixed assets, balance of previous year plus purchase of any assets minus book value of assets sold minus depreciation. Then stock of consumable material, that is balance of previous year plus purchase during the year minus value consumed. Then accrued or outstanding income, balance of previous year received during the year. Then prepaid expenses, then investments,
and cash at bank, current accounts, fixed deposit, saving bank account, cash in hand. Thank you for watching. On next video we will see the problems relating to this chapter. Thank you.